ஸ்ரீ பேச்சியம்மை ஜோட நேரில் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமரு குமரன் பேசுகிறேன். 2025 ஆண்டு மார்கழி மாதம் கன்னிராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பழைய வீடியோ டிலீட் ஆனதுனால புது லிங்க்லேருந்து வர்றேன். இந்த லிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லா லிங்கும் உங்களுக்கு கிடச்சிரும், எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கிடச்சிரும். 2025 ஆண்டு மார்கழி மாதம் கன்னிராசிக்கு ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்திலும் 2 குடையவனும் 3இல், அதாவது 2 9 குடையவனாகவும் வர்றாரு, 1 குடையவனும் வர்றாரு, 9 குடையவனாகவும் வர்றாரு, 2 9 குடையவனாகவும் வர்றாரு. தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த மாதம் தொடக்கத்திலே உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. மார்கழி 6ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. மார்கழி 7ஆம் தேதி சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு மாறுறாரு. மார்கழி 10ஆம் தேதி புதனும் 4ஆம் இடத்துக்கு மாறுறாரு. எல்லாமே குரு பார்வையில் இருக்குது. இந்த குரு பார்வையில் இருக்கிறது இரட்டை அடிப்பு லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு கன்னிராசி நேயர்கள் புறாமே பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். இந்த கன்னிராசி நேயர்கள் புறாமே ஏற்கனவே சுயதொழில் புரிவர்களுக்கும் அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடியது, இல்லை புதிய தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் அமையும் இந்த மார்கழி மாதம். அதே இது உங்களுக்கு ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர் தொழிலை விரிவாக்கத்துக்கு செய்யக்கூடியதும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்கள் கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். ஏன்னா அங்கே செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் பார்வையில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கிறாரு, சூரியன் வேறு அங்கே இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கும். வேலை தேடுபவர்களுக்கு புறமே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆண் பெண் இருவருக்குமே நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே இது வெளியூரில் வேலை பார்க்கும் மாணவர்கள், வெளியூரில் வேலை பார்ப்பவர்கள் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை மாற்றங்களை உண்டாக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். படிப்பில் அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஆண் பெண் இருவருக்கும் நல்ல திருமண வாய்ப்பை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் அமர்ந்து குரு பார்வை ஏற்படுவது புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தும், சகா நன்மைகளை உண்டாக்கும். ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது தந்தை வழியில் முன்னேற்றம், தந்தை இல்லாதவர்கள் தந்தை வழியை சார்ந்தவர்களால் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதேமாதிரி செவ்வாய் அங்கே குரு பார்வை இருப்பது இளைய சகோதரன் வழியிலே நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். உங்களுக்கு இந்த கன்னிராசி நேயர்கள் புறாமே நல்ல அற்புதமான மாதம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்பு தேடி வரும். அதே இது ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்ரு, பத்திரிகை துறை சார்ந்தவர்களுக்கு புறாமே நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். சுக்கிரன் கூடியது புறாமே தங்கம், வெள்ளி, ஆடை ஆபரணம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். அது சுயதொழில் புரிவர்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா புதன் நல்லா இருக்கிறாரு, குரு பார்வையோடு இருக்காரு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு செவ்வாய் உங்களுக்கு குரு பார்வை ஏற்படும், புதிய வருவாயை ஏற்படுத்தும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதுபோக உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு சனி சேர்ந்தப்பட்டு ரசாயன சம்மந்தப்பட்ட துறைகள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் நல்ல முன்னேற்றங்களை மாற்றங்களை உண்டாக்கும். உங்களுக்கு இந்த கன்னிராசி நேயர்கள் புறாமே புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுருக்குமரன். நன்றி, வணக்கம்.